இருண்ட காட்டின் நடுவே நம்பிக்கை மட்டும் அணையாமல் இருந்தது. அப்போது வானத்திலிருந்து மென்மையான தெய்வீக ஒளிக்கதிர்கள். இறைவன் சொன்னது போல, பயம் வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன். பந்தள நாட்டு அரண்மனையில் ஒரு ராணி நோயால் படுக்கையிலே துடித்தாள். முகத்தில் வலி, கண்களில் சோகம். அரண்மனை முழுவதும் ஒன்று அமைதி. அனைத்து வைத்தியங்களும் தோல்வி. மந்திரம், மருந்து எதுவும் பலிக்கவில்லை. அப்போது தெய்வம் தீர்மானித்தது. மூத்த மருத்துவர் தலையசைத்தார். மருந்து இல்லை. நம்பிக்கையும் சிதைந்தது. அந்த இருளில் தெய்வீக தீர்வு நிசப்தமாக காத்திருந்தது. இளம் சிறுவன் மணிகண்டன். முகத்தில் தெய்வீக அமைதி. அவனைச் சுற்றி பொன்னிற ஒளி மெல்ல விரிந்தது. அந்த ஒளியே வரவிருக்கும் அதிசயத்தின் அறிகுறியாக இருந்தது. அடர்ந்த காட்டின் நடுவே காலை ஒளியில் ஒரு சிறுவன் தனியாக நடந்தான். அமைதியாய் தொடங்கிய அந்த நடை ஒரு தெய்வீக பயணத்தின் தொடக்கமாக மாறியது. புலிகள் அமைதியாக சுற்றி நின்றன. நடுவில் சிறுவன் மணிகண்டன் தன்னம்பிக்கையுடன் நிற்றான். தன்னோட ஒளி எல்லாவற்றையும் ஒளிரச் செய்தது. புலிகளும் தலை வணங்கி, அந்த தருணம் ஒரு தெய்வீக அதிசயமாக மாறியது. அடர்ந்த காடு பின்னணியில் புலிப்பால் பொன்னிற பானையில் ஒளிர்ந்தது. சிறுவன் அதை பார்த்தபோது ஒரு தெய்வீக வெற்றி தருணம் மனதில் தெளிவாக உருவானது. ஒரு மாலை சபரிமலை வனத்தில் சுகமான காற்று வீசும்போது சுவாமி ஐயப்பன் தெய்வீகமாக தோன்றினார். தங்க ஒளி அவனைச் சுற்றி ஒளிர்ந்து அனைத்து வனச் சுழற்சிகளையும் அமைதியாய் நிறைந்தது. அந்த நிமிடம் பக்தர்களின் நம்பிக்கையை ஒரு அதிசய பயணமாக மாற்றியது.